நாட்டில் காணப்படும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரசாங்கத்துக்கும் தனியார் துறையினருக்கும் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அண்மையில் அனுமதி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்டிருந்த காலம் மேலும் 2 தினங்களுக்கு நீடிக்க நேற்றைய தினம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்றும் நாளையும் அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி வரை அரிசி இறக்குமதிக்கான காலம் வழங்கப்பட்டது. முதலாவது அரிசி தொகை இன்றைய தினம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தற்போது STC ஊடாக அரிசியை இறக்குமதி செய்வதற்காக 4 விலை மனுக்களை ஆராய்ந்துள்ளோம். நாளைய தினம் 20,800க்கான ஒரு விலைமனு பூர்த்தி செய்யப்படும். முதலாவது விலைமனுக்கான 5,200க்கான முதலாவது விலைமனுக்குரிய அரிசி தொகை நாளைய தினம் கொண்டு வரப்பட உள்ளது. நீங்கள் குறிப்பிட்ட பல்வேறு பழைய கதைகள் உள்ளன. மக்களுக்கு சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் 3 தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளோம். 70,000 மெட்ரிக் டன் அரிசியை கொண்டு வருவதற்கான தீர்மானத்தையே அமைச்சரவை முதலாவதாக மேற்கொண்டது. 4ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டு தனியார் துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதனூடாக 25,000 முதல் 30,000 மெட்ரிக் டன் சந்தைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அரிசி தொடர்பான பற்றாக்குறை ஓரளவு இருக்கிறது. அதற்கு தீர்வாகத்தான் உள்நாட்டில் ஆலை உரிமையாளர்களும் உள்ள அரிசியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு 20ஆம் தேதி வரை இறக்குமதி கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டது. அதற்கு மேலதிகமாக அமைச்சரவை ஊடாக 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய நாம் அனுமதி பெற்றுக்கொண்டோம். இந்நிலையில் கடந்த சில தினங்களில் 1 கோடி கிலோகிராமுக்கும் அதிக அரிசி தொகை சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் கூடுதலானவை நாட்டரிசி என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. நேற்றைய தினம் 6,52,840 கிலோகிராம் நாட்டரிசியும் 1,56,395 கிலோகிராம் சம்பா அரிசியும் 5,81,560 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியும் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நாளில் பாரிய அரிசி ஆலைகளிலிருந்து 13,90,785 கிலோகிராம் அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நாளாந்த அரிசி நுகர்வு 6,500 முதல் 6,600 மெட்ரிக் டன் ஆகும். கடந்த டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து அரிசி இறக்குமதிக்கான கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதன் பின்னர் இதுவரை 22,600 மெட்ரிக் டன் அரிசி நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அவற்றில் 9,600 மெட்ரிக் டன் சிவப்பரிசியும் 13,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியும் கொண்டு வரப்பட்டுள்ளது. தேவைக்கு ஏற்ற வகையில் எதிர்காலத்தில் அரிசி இறக்குமதிக்கான கால எல்லை தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இதுவரை 22,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் மேலும் 10,000 மெட்ரிக் டன் அரிசி எடுத்து வரப்பட உள்ளது. அரிசி விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படும் தேவையை கருத்தில் கொண்டு இறக்குமதி தொடர்பிலான கால எல்லைகளை மாற்ற அரசாங்கம் தயாராக உள்ளது. குறிப்பாக உள்ளூர் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த அரிசி இறக்குமதி இடம்பெறுகின்றது. இதனாலேயே அரசாங்கம் இதில் தலையிட்டது. சில கட்டுப்பாடுகளுடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. கட்டுப்பாட்டு விலை அதே வகையில் இடம்பெறும். கட்டுப்பாட்டு விலையிலேயே அது இடம்பெறும். வரியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. இறக்குமதியாளர்களும் விநியோகஸ்தர்களும் குறித்த விலையில் அரிசியை விற்பனை செய்ய வேண்டும். பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களால் நாளொன்றுக்கு எந்தளவு தொகையை விநியோகிக்க முடியும் என்பதையும் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் விலையை தீர்மானித்துள்ளோம். உற்பத்தியாளர்களும் விநியோகஸ்தர்களும் இணங்கக்கூடிய வகையில் கட்டுப்பாட்டு விலையை விதிக்கப்பட்டுள்ளது. எமது அமைச்சர்கள் பொறுப்பேற்று 1 மாதமே ஆகிவிட்டது. 48 நாட்கள் கூட செல்லவில்லை. அரிசி தொகையாக இருந்தது போல் சிலர் பேசுகின்றனர். அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கி இருந்தார்கள். நாம் படிப்படியாக நிலைமையை சீர் செய்துள்ளோம். இன்று பிற்பகல் வரை புறக்கோட்டை மொத்த அரிசி விற்பனை நிலையங்களில் காணப்பட்ட நிலை இது. சந்தைக்கு அரிசி விநியோகிக்கப்பட்டமை தொடர்பில் நுகர்வோர் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். රතු කැකුළු හැමකම අපි ගත්තා. ඔය ඔක්කොම කඩවල හාල් තියෙන ඕන තරම් හාල් නැහැ කියන කතාව බොරු. රතු හාල් එහෙම තතස තියෙන ඕන තරම්. රටත් හොඳයි අපිටත් හොඳයි. අවුරුදුත් කන්න පුළුවන්. තියෙනද හාල් තියෙනවා ඈ? හාල් නම් ඉතින් අලුවට ආණ්ඩුවේ ගාන හැටියට තියෙනවා. තිබුණ හැටියට නම් හොඳයි. දැන් දෙවෙනි කඩේ වුණා තියෙනවද? යන විදිය හොඳයි කියලා තමයි කියන්න තියෙන්නේ. අපි දෙන්න පාලන මිලට. ආණ්ඩුවට කියන්න තියෙන ඉතින් යහපත් දෙයක් කරලා දෙන්න කියලා තමයි ඉතින්.